ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆலு சன்னா புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கப் பாஸ்மதி ரைஸை வந்து 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் சோக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் வந்து 4 டீஸ்பூன் போல் கடலெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். இப்போது ஹோல் கரம் மசாலா 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் போல் சோம்பு, ஒரே ஒரு ஸ்டார் அனீஸை வந்து சேர்த்து வணக்கி விட்டுருங்க. அப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்து நல்லா வாசப்போக வணக்கி விட்டுருங்க. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் போல் மிளகா பொடி, அதுக்கு அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக ஒரு உருளைக்கிழங்கை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நைட்டே 1 கப் சென்னா வந்து ஊற வச்சுருந்தேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது 1 கப் ரைஸுக்கு வந்து 2 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 எலுமிச்சை பழத்தை வந்து கட் பண்ணி இதில் புழிஞ்சி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். அரிசியும் தண்ணியும் ஒரு சமமாக வரப்போ நம்ம வந்து இதை மூடி போட்டு தம்முக்கு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ரைஸ் எல்லாம் தெரியுது. இந்த ஸ்டேஜில் வந்து மூடி போட்டு நான் காற்று எதுவும் போகாத அளவுக்கு டிஷ்யூ பேப்பர் க்ளோஸ் பண்ணி இடிகல்லை வந்து மேலே வச்சுருந்த வெயிட்டுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு ஆஃப் அன் ஹவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவ்வளோதான், நம்ம ஆலு சன்னா புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.